மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, புத்தம் புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகையில் ஒன்றாக மாதுளையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மாதுளம் பழத்தில் எப்படி மனப்பாகு செய்வது, மாதுளம் பழத்தை எப்படி உள்ளே இருந்து அந்த சுளையை எடுப்பது என்பதை காண்பித்தேன். அப்படி எடுத்த அந்த மாதுளையுடைய சுளையை அன்றாடம், ஏன்னா இப்போ எல்லார் வீட்டிலையும் மிக்சி இருக்கிறது, அன்றாடம் மிக்சியிலிட்டு அரைத்து வடிகட்டி இந்த சாறை, மாதுளம் பழத்தினுடைய சாறை தினம் காலை காலை குடிக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, வாயிலே ஒரு வேக்காடு அல்லது அழற்சி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்ற போது எதை சாப்பிட்டோம்னா நாக்கில் காருது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு மட்டும் காரம் தாங்க முடியல, காருதுன்னு சொல்கிறோம். அது என்ன அர்த்தம்? இந்த சுண்ணாம்பு வாயில் அதிகமாகிவிட்டால் வெத்தலை பாக்கு போடுகிற போது எப்படி வேக்காடு வந்து விடுகிறதோ ஒரு அழற்சின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அழற்சி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அல்லது பற்களுக்கு இடையிலோ அல்லது நாவுக்கும் தாளுக்கும் இடையிலோ ஒரு புண் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். அது வெப்பத்தினாலே வருகிற புண். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஜூஸ் இருக்க, இந்த மாதுளம் பழத்தினுடைய சாறு, இந்த சாறை சாப்பிட்டீங்கன்னா உங்களால் நம்ப முடியாது, சோதித்து பாருங்கள், 1 மணி நேரத்தில் அந்த வாயில் இருக்கிற புண் மறைந்து போய்விடும். இட்ஸ் எ மிராக்கிள். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்தது இந்த மாதுளம் பழத்தினுடைய சாறு அல்லது மாதுளையினுடைய சுலை. ஆகினால்தான் குடித்திடில் வெப்பு மாறும், குளிர்ந்திடும் அங்கம் எல்லாம், வடித்தனன் முதலாய் மிக்க மாதுளம் பழத்தின் சாரே என்று தேரை அவர்கள் அவ்வளவு சிறப்பாக பேசினார். மாதுளம் பழம் மட்டும் இல்லை, மாதுளம் பிஞ்சுக்கு எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாதுளம் பிஞ்சுன்னா இதை பாருங்கள், இதுதான் மாதுளம் பிஞ்சு. இது எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளவு சின்ன மாதுளம் பிஞ்சு துவர்ப்பு ருசி மிக்கது. இது கொஞ்சம் புளிப்பு கலந்த துவர்ப்பு ருசி இதில் இருக்கும். இந்த மாதுளம் பிஞ்சு, இந்த மாதுளம் பிஞ்சு எந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி ட்ரக் தெரியுங்களா, எமர்ஜென்சி மருந்து தெரியுங்களா? இப்போது நான் வீட்டில் இருக்கோம், ஏதோ ஒரு காரணத்தினாலே வயிற்றால போகுது. வயிற்றால போகுது என்பது ரொம்ப கௌரவமாக சொல்லுகிற சொல், கழிச்சல்னு வச்சுக்கோங்க. அது வாட்டரி கழிச்சலாக இருக்கலாம், டயரியாவாக இருக்கலாம், அல்லது சீத பேதியாக இருக்கலாம். சீத பேதி, சீதம் கலந்து பேதி வெளியாகிறது, இது சீத பேதின்னு சொல்லுவோம். அல்லது மலக்கழிச்சல், பலக்கழிச்சல், பல வகையான பேதிகள், அது சீத பேதியாக இருக்கட்டும் அல்லது தண்ணீராக அப்படியே பீச்சு அடிக்கிற பேதியாக இருக்கட்டும், எந்த பேதியாக இருந்தாலும், இரத்த பேதியாக இருக்கட்டும் ஆசனவாயிலே, அல்லது மகளிருக்கு பெரும்பாடு இரத்தப்போக்காக இருக்கட்டும், அவைகளுக்கெல்லாம் இரத்தம் கசிவதை, இரத்தம் கொட்டுவதை உடனே நிறுத்துகிற ஆற்றல் பெற்றது இந்த மாதுளையினுடைய பிஞ்சு. மலக்கழிச்சல், மலக்கழிச்சல், சீதத்தால் வந்த கழிச்சல், மல கழிச்சல், சீதத்தால் வந்த கழிச்சல், ஜல கழிச்சல், சோரியாய் சாரும் பல கழிச்சல், சோரியாய் சாயும் பல கழிச்சல், மாளும் மாதுளம் புளிப்பான மாதுளம் பிஞ்சால், மாளும் புளிப்பான மாதுளம் பிஞ்சால், இலை ஆளுங்கண் மாதே அரி என்று தேரையர் ஒரு பாடலில் சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழிச்சல்ல எத்தனை வகை இருக்குதுன்னு சொல்லுகிறார் பாருங்க. மலக்கழிச்சல், சீதத்தால் வந்த கழிச்சல், இந்த அந்த வயிற்று போக்கோட கூட என்ன செய்யுமா, சீதம் சேர்ந்து, சீதம் போர்த்தி மலத்தோடு சீதத்தோடு சேர்ந்து போகிற கழிச்சல் சீதபேதி. எப்படி இருக்கும்? வயிற்றை வலிச்சு வலிச்சு கொதுக்கு கொதுக்கென்று மலத்தோடு சேர்ந்து சீதம் போகும். மலக்கழிச்சல், சீதத்தால் வந்த கழிச்சல், ஜல கழிச்சல், ஜலக்கழிச்சல் டயரியா, வாட்டரி டயரியா, ஜலக்கழிச்சல், ஜல கழிச்சல், சொரியாய் சாயும், சொரியாய் சாயும் பல கழிச்சல், இன்னும் பல காரணங்களினாலே வருகிற கழிச்சல். என்ன? இன்டைஜஷனாலே வருகிற கழிச்சல், கிருமி பீடிப்பினாலே வருகிற கழிச்சல், இப்படி பல வகையான கழிச்சல்களையும் போக்குகிற ஆற்றல்
நாம் என்ன நினைக்கிறோம், இப்போது அது கிருமி பீடிச்சிருக்குதுன்னா அந்த கிருமியை கொல்ல வேண்டும் என்று நாம் எல்லாம் இன்றைக்கு மருத்துவத்தில் பார்க்கிறோம். ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணார்கள், இந்த கிருமிகளை கொல்வதற்கு மருந்து செய்வதற்கு பதிலாக அந்த நோயை குணமாக்குவதற்குரிய மார்க்கங்களை கண்டறிந்தார்கள். இதை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.